மீனாட்சி சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டில் அரைக்கிற இட்லி மாவை வச்சு இனிப்பு மற்றும் கார குழி பணியாரம் சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்ச இட்லி மாவு இது. பணியாரத்துக்கு மாவு ரொம்ப புளிச்சிருக்க கூடாது, அதனால மாவு அரைச்ச முதல் 2 நாட்கள் வரை மட்டும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். மாவை ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். 50 மில்லிலிட்டர் கொள்ளளவு உள்ள இந்த கரண்டியில் மொத்தம் 5 கரண்டி மாவு இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிறேன். முதல்ல நம்ம கார பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அளவு மாவுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உதுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கடலை பருப்பு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, சிறிதளவு கருவேப்பிலை இலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு மாவில் நம்ம ஏற்கனவே சேர்த்து புளிக்க வச்சுருப்போம் இல்லையா, அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே நல்லா மாவு கூட கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கார பணியாரத்துக்கு மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட குழி பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். எல்லா குழிகளிலும் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் சிறிதளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா கார பணியார மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குழி பணியார கல்லில் சேர்த்துக்கலாம். மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கடலை பருப்பு எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா வேகணுங்கிறதுக்காக 1லேருந்து 1.5 நிமிஷம் வரை ஒரு மூடி போட்டு மிதமான தீயில நல்லா வேக வைக்கணும். 1.5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதே மாதிரி எல்லா பணியாரத்தையுமே திருப்பி விட்டு ஒரு மூடி போட்டு மீண்டும் 1 நிமிஷம் வேக வைக்கணும். கார பணியாரம் முழுவதுமாக வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து பணியாரத்தில் குத்தி பார்த்தோம்னா மாவு குச்சியில் ஒட்டாமல் இருக்கும். அப்போது பணியாரம் எல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எல்லா பணியாரத்தையும் தட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கார குழி பணியாரம் சுட சுட தயாராக இருக்கு. அடுத்ததான் நம்ம இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதே 50 மில்லிலிட்டர் கொள்ளளவுள்ள கரண்டியில் 4 கரண்டி மாவு நான் இதுக்கு எடுத்திருக்கேன். 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 3 பங்கு மாவுக்கு 1 பங்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். மாவையும் நாட்டு சர்க்கரையும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். நீங்கள் இனிப்பு பணியாரம் எண்ணெயில் சுட போகிறதா இருந்தால் இந்த மாவுலேயே 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கங்க. அப்போது பணியாரம் ரொம்ப மணமாக இருக்கும். நான் இப்போது இனிப்பு பணியாரம் நெய்யில் தான் சுட போகிறேன், அதனால் மாவில் தனியாக நெய் சேர்க்க தேவையில்லை. பணியாரக்கல் சூடாக இருக்குது, நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் வெல்லம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்க மாவை குழி பணியார கல்லில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இனிப்பு குழி பணியாரத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டு வேக வைக்கலாம்.
2 பக்கமும் இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கப்புறம் பணியாரம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்க குச்சியை இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா மாவு ஒட்டாமல் வரும். பணியாரம் நல்லா வெந்திருக்கு. இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நெய் மணக்கும் இனிப்பு குழி பணியாரம் தயாராகிடுச்சு. இனிப்பு மற்றும் கார குழி பணியாரம் சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி. பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே செம்ம பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் செம்ம பண்ணுவாங்க. நம்ம அம்மா எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணுவாங்க. உனக்கு